இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படியாய் எதிர்பார்த்தார். அப்போது மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை ஆராதிக்க விடு என்று சொல்லி பார்வோனிடத்தில் கேட்கிறார். ஆனால் பார்வோன் என்ன செய்கிறான்? ஜனங்களை ஆராதிக்க விடுவது இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட உலகம், அந்த உலகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது எகிப்து என்று உலகம் சொல்லுகிறது. உலகத்தை குறித்து வேதம் எகிப்து என்று சொல்லுகிறது. இந்த எகிப்து என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஜனங்களை என்ன செய்கிறது இல்லைங்க? ஆராதிக்க விடுவதில்லை. பார்வோனுடைய ஆவி என்ன செய்கிறது இல்லைங்க? ஆராதிக்க விடுவது இல்லை. ஜனங்களை ஆராதிக்க விடுறதில்லை. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா, அந்த ஜனங்களை என்ன செய்கிறது இல்லைங்க? ஆராதிக்க விடுவது இல்லை. அப்போ நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதனையில் தான் ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது என்ன அப்படின்னா, கர்த்தரை உயர்த்துவது தான் ஆராதனை. வரலையிலே சொல்லுங்களேன், ஆண்டவரை உயர்த்துவது தான் என்னதுங்க? ஆராதனை. அப்போது அந்த ஆராதனையை தேவன் எதிர்பார்க்கிறார், பரலோகம் எதிர்பார்க்கிறது. பரலோகத்திலே முக்கியமான வேலை என்னதாங்க? ஆராதனை தான். சரிங்களா? நாம் கர்த்தரை ஆராதிப்பது தான், பாடுவது, துதிப்பது, அவரை மைமைப்படுத்துவது, இதுதான் பரலோகத்தில் நமக்கு முக்கியமான வேலை. ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு என்ன செய்ய மாட்டான்? பிசாசு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? ஜனங்களை விடமாட்டான். ஆனால் கர்த்தர் ஜனங்களிடத்திலே ஆராதிப்பதை என்ன செய்கிறாருங்க? எதிர்பார்க்கிறார். ஆராதிக்கும் போது அவருடைய சமூகம் என்ன செய்துங்க? கடந்து வருகிறது.